பார்க்கிறோம். திருச்சியில் மார்ச் 4வது வாரத்தில் தாவேக்கு மாநாடு நடைபெறவுள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. 3வது மாநில மாநாட்டை மார்ச் இறுதியில் நடத்த தாவேக்கு திட்டமிட்டிருக்கக்கூடிய நிலையில் கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் செந்தில் ராஜா இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். செந்தில், இப்போ இந்த மார்ச் இறுதியில் நடைபெறக்கூடிய இந்த மாநாடு அப்படிங்கிறது குறித்த தகவல்கள் என்ன? காயத்ரி, தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ஏற்கனவே 2 மாநாடுகள், மாநில மாநாடுகள் நடைபெற்றிருக்கின்றன. அதைத் தொடர்ந்து தற்போது தேர்தலையொட்டி 3வது மாநில மாநாட்டை நடத்த அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக விஜயுடன் அதுக்கான ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. ஏற்கனவே விக்கிரவாண்டி மற்றும் மதுரை ஆகிய 2 இடங்களில் அந்த கட்சியுடைய 2 மாநாடுகள் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து தற்போது திருச்சியில் நடத்தலாம் என்று அவர்கள் திட்டமிட்டு வருகிறார்கள். ஏனென்றால் விஜய் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 2 தொகுதிகளில் போட்டியிட இருக்கிறார். குறிப்பாக சென்னையில் பெரம்பூர் மற்றும் திருச்சியில் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட இருக்கிறார். இதையடுத்துதான் திருச்சியில் நடத்தலாம் என்ற அந்த ஆலோசனை நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அந்த 3வது மாநில மாநாட்டை இந்த மாத இறுதியில் நடத்தலாம், அதாவது குறிப்பாக மார்ச் 4வது வாரத்துக்குள் நடத்தி முடிக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தில் அவர்கள் ஆலோசனை செய்து வருவதாகவும் அந்த மாநாட்டை பிரம்மாண்டமாக நடத்துவதற்காக திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. காயத்ரி, நன்றி செந்தில், கூடுதல் தகவல்களுக்காக.